அதாவது படம் ஆல்ரெடி பிரேக் டவுனோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ படத்தோட ஸ்டோரி தெரிஞ்சதுனால அது எப்படி எடுக்க போகிறாங்க, அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்றது தான் எதிர்பார்ப்பாக இருந்தது. டு பி ஃப்ராங்க் அஜித் அவர்களோட ஆக்டிங்கு, அப்புறம் டிரைவிங் ஸ்கில்ஸ், அந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸு, அப்புறம் அவரோட ஸ்டைலு, அவரோட லுக் வைஸு எல்லாமே ஓகே. குடும்பத்தில் ஒரு ஸ்டோரி அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. பட்டு ஃபேன் பேஸ்டாக படம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு ஹைப் கொடுத்து அந்த ஒரு சில சீனுக்கெலாம் கத்துவாங்க, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் தானே அந்த 2 வருஷம் கழித்து அந்த ஒரு ஹைப்பு அது சுத்தமாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த சபரிகா சாங்கு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான் அப்படி இருந்ததே தவிர மற்றபடி ஸ்டோரியை இன்னுமே நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அப்பார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாருமே அவங்களோட ஆங்கிளில் படம் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிறாங்க. நானும் ரசித்தேன், ஏன்னா ஃபஸ்ட் ஷோ வந்துருக்கனால. பட் ஆனால் அந்த ஹைப் சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அதை தவிர்த்து அர்ஜுன் சாரை நம்ம யூஸ்வலாக பார்த்த மாதிரியே பார்த்து இருக்குது. அது ஒன்று. இன்னும் ஒரு 2-3 பேரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிஜிஎம் அனிருத் சொன்ன மாதிரி, அனிருத் போட்ட மாதிரி பிஜிஎம் ஒரு சில இடத்துல ஹைப் கொடுக்குது, அது ஒரு சில இடத்துல பெருசாலாம் எடுபடலை. பட் ஆனால் ஓவராலாக எனக்கு பர்சனலாக அஜித் சார் 2 இயர்ஸ் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையாலுமே அவரோட கெட்டப்ஸ் அதை கண்டிப்பாக அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாகணும். மேக்கப்பு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த செட் ஆஃப் ஸ்டைல்ஸு அது அப்பார்ட் ஃப்ரம் ஹாலிவுட் ஆக்டரை விட பயங்கரமாக இருந்தது. அதை தவிர்த்து முக்கியமான விஷயம் த்ரிஷா அண்ட் அஜித், இந்த பேர் சூப்பராக இருக்குது ஆன் ஸ்க்ரீனில். மற்றபடி எனக்கு வில்லனிசம்லாம் பெருசாக அர்ஜுன் சார் மேலே அவ்வளோலாம் இல்லை. ஒரு டெட்லியான காம்போ இருக்கும்ல. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் லியோவில் கூட ஒரு டெட்லியான காம்போ இருந்தது. மங்காத்தாலெலாம் ஒரு டெட்லியான காம்போ இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுப்படலை. யூஸ்வலாக ஒரு அர்ஜுன் சார் வராரு, அவர் வில்லன் தெரிஞ்சு போச்சு, தெரிக்கன்றாரு, சிரிக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி அதை தவிர்த்து யூஸ்வலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே பண்ணலை. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 சீன் தான் ஹைப்பாக இருக்குது. மற்றபடி டு பி ஃப்ராங்க்கு நம்ம கற்றணும். அதுதான் ஒரு 2 வருஷம் கழித்து வர ஒரு ஹைப்பு. அது கிடைக்கலன்னும் போது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு, ஒரு 2-3 சீனு, அதுக்கு அடுத்தது அவர் வாக் பண்ணுறது, அதெல்லாம் யூஸ்வல். பட் அதை தவிர்த்து ஒரு ஹைப்பாக இருக்கணும். அந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கே ஃபீல் ஆகணும், கெத்தாக இருக்குடா, செம்மையாக. அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் வச்சுருக்கலாம் இன்னும் நிறைய. ஏன்னா ஆக்சுவலி மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். மேக்கிங் இன் சென்ஸ் அவங்க இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஒரு 2 இயர்ஸாக எஃபோர்ட் போட்டிருக்க படம்ன்றதுனால கான்சென்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் அந்த படத்துக்கு.